சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மீனாவோட அம்மா சீதாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு சொல்றதுக்காக மீனா வீட்டுக்கு வந்து தயங்கி தயங்கி நின்றுகிட்டு இருக்காங்க. எப்படியும் உள்ளார போனா இந்த விஜயா வந்து பண்ணாத அட்டூழியமெல்லாம் பண்ணி வைக்கும், அவமானப்படுத்தும். என்ன செய்யறது? இப்ப சொல்லாமையும் இருக்க முடியாது. அதே மாதிரி சொல்றதுக்கும் பயமா இருக்கு அப்படின்னு வாசல்லயே தயங்கி நின்றுகிட்டு இருக்காங்க. மீனா வந்து அவங்க என்ன சொன்னாலும் நீங்க காதுல போட்டுக்காதீங்க. உங்களோட கடமைய பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு உள்ளார அழைச்சுக்கிட்டு போறாங்க. உள்ளார அழைச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தட்டுல பழம், பூ எல்லாம் வச்சு, இந்த மாதிரி சீதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு, விஜயாவை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிடுறாங்க. இப்ப அண்ணாமலை அன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் இந்த ஃபங்ஷன நான் எடுத்து பண்ணக்கூடாதா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மீனாவோட அம்மா, "நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "என்ன வந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நானே இந்த ஃபங்ஷன் எடுத்து நடத்துறேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இத கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு. நம்ம ஸ்ருதி கூட வந்து அந்நியன்ல இருந்து அம்பி மோடுக்கு மாறிட்டாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவ தனியா கூட்டிட்டு போய் மீனா அட்வைஸ் பண்றாங்க. நீங்களும் வரணும். அதே டைம்ல அங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அங்க வந்து அமைதியா நின்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சாட்டுக்கு ஃபங்க்ஷன அப்படியே காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு முன்கூட்டியே வந்து நம்ம முத்து, சீதா, கிறிஸ், அதுக்கப்புறம் ஸ்ருதி இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம விஜயா பார்வதிய அழைச்சிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கணும், அங்க மீனாவோட பியூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களோடலாம் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம விஜயாவும் பார்வதியும் ஆட்டோவில் வந்து இறங்கி உள்ளார போகிறாங்க. அவங்க வந்த உடனே இந்த மீனாவோட அம்மாவுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, அவங்க பேசுகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி, கண்ணு சீதா கண்ணு அப்படின்லாம் பேசி அப்படியே பயங்கரமாக அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே இந்த விஜயா பேசுறது எல்லாத்தையுமே பார்வதி ஆண்டி வீடியோ எடுத்துக்கிட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி நிற்கிற நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே அவங்கள போய் கட்டிப்பிடிச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் காசு உதவி தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியோ விழுவுற மாதிரி அந்த வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல நம்ம விஜயாவே போய் தாலியெல்லாம் பிரிச்சு கட்டிலாம் விடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முத்துவுக்கே ஆச்சரியம் தாங்கவே இல்லை. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.